தம்மை தாமே தாழ்த்துவோர் எவரும் உயர்த்த பெறுவர், தம்மை தாமே உயர்த்துவோர் எவரும் தாழ்த்த பெறுவர். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தாயாம் திரு அவையானது ஆண்டின் பொதுக்காலம் 22ஆம் ஞாயிறை சிறப்பிக்கின்றது. இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடானது தாழ்ச்சியுடையோர் மாட்சி அடைவர் என்கிற மைய சிந்தனையிலே சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஒரு ஊரிலே ஒரு பார்வையில்லாத ஒரு துறவி ஒரு மரத்தின் அடியிலே அமர்ந்திருக்கிறார். சிறிது நேரம் கழித்து அந்த வழியாக ஒரு மனிதர் வந்து, ஏ கிழவா, இந்த பகுதியாக யாராவது சென்றார்களா என்று கேட்கிறார். அவர், அப்படி ஏதும் நான் பார்க்கவில்லை என்று பதில் சொல்லுகிறார். இன்னும் சிறிது நேரம் கழித்து இன்னொரு மனிதர் வந்து, பெரியவரே, இந்த வழியாக யாரேனும் சென்றார்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். இதே ஒரு கேள்வியை கேட்டு ஒரு மனிதர் இந்த வழியாக கடந்து சென்றிருக்கிறார் என்று பதில் அளிக்கிறார். இன்னும் சிறிது நேரம் கழித்து இன்னொரு மனிதர் வந்து, துறவியே வணக்கம், இந்த வழியாக யாரேனும் சென்றிருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது அந்த துறவி அவரை பார்த்து, ஆம் அரசரே, இந்த வழியாக இதே கேள்வியை கேட்டு முதலிலே ஒரு படை வீரனும் இரண்டாவது ஒரு அமைச்சரும் சென்றிருக்கிறார்கள் என்று பதில் அளித்தாராம். இந்த பதிலை கேட்ட அந்த அரசருக்கு ஒரு விதமான குழப்பம் உருவாகிறது. பார்வையில்லாமல் இருக்கிற இந்த துறவியினால் ஒரு படை வீரனும் ஒரு அமைச்சரும் இந்த வழியாக கடந்து எப்படி சென்றார் என்று சொல்ல முடியும்? நான் அரசன் என்பதை இவர் எப்படி உணர்ந்து கொண்டார் என்கிற அந்த குழப்பத்திலே மீண்டுமாய் அந்த துறவியிடத்திலே கேட்கிறார். நீர் பார்வையற்றவராய் இருந்த பொழுதும் எப்படி ஒரு படை வீரனும் ஒரு அமைச்சரும் நான் அரசரும் என்பதை நீர் அறிந்து கொண்டீர் என்ற பொழுது அந்த துறவி மிகவும் சாந்தமான குரலிலே பதில் கொடுத்தாராம். முதலில் வந்த படை வீரர் அதிகாரத்தோடு பேசினார். இரண்டாவது வந்தவர், முதலில் வந்தவர், அவருடைய அந்த படை வீரர் ஒரு மரியாதை இல்லாமல் பேசியதும், இரண்டாவது வந்த அந்த அமைச்சர் அதிகாரத்தோடு பேசியதும், மூன்றாவது வந்த அரசர் நீர் உள்ளத்திலே தாழ்ச்சியோடு மரியாதையை அளித்து பேசியதை வைத்து நான் கண்டுணர்ந்தேன் என்றாராம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த கதையில் வருகிற உண்மையானது நம் ஒவ்வொருவருக்கும் ஏற்றதாக நம்முடைய வாழ்விலே நாம் கண்டுணரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. யாரெல்லாம் உள்ளத்திலே தாழ்ச்சி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வார்த்தைகளிலும் அவர்களுடைய வாழ்விலும் அதிகாரம் இல்லாமல் அன்பு கொண்டிருப்பவர்களாய் வாழ்வார்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அத்தகைய பண்பான தாழ்ச்சியை கொண்டு வாழ்பவர்களாக வாழதான் இன்றைய நாளினுடைய 3 வாசகங்களும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தாழ்ச்சி என்பது வெறுமனே வார்த்தைகளில் அல்ல, மாறாக தாழ்ச்சி என்கிற ஒரு நற்குணத்தை நம் வாழ்விலே வாழ்ந்து காட்ட வேண்டும். இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் சீராக் புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்ட அந்த முதல் வாசகத்தினுடைய பின்னணியை நாம் புரிந்து கொள்ளுகிற பொழுது அந்த வாசகம் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஏறக்குறைய கிமு 180 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ராயல் மக்களை செலூக்கிய அரசர்கள் ஆண்டு வருகிறார்கள். அவர்கள் கிரேக்க பழக்க வழக்கங்களையும் வழிபாட்டு முறைகளையும் கலாச்சாரங்களையும் அவர்கள் புகுத்துகிற பொழுது பல யூதரும் அதை தழுவ முற்படுகிறார்கள். யார் யாரெல்லாம் கிரேக்கத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் வாழ்விலே உயர்ந்தவர்கள் என்கிற எண்ணம் உருவாகிற பொழுதுதான் பென் சீராக் என்கிற இந்த நூலின் ஆசிரியர் மிக அழகான இந்த செய்தியை கொடுக்கிறார். நீங்கள் உள்ளத்திலே தாழ்ச்சியுடையவராய் இறைவன் உங்களுக்கு கொடுத்த கட்டளையின்படி ஒழுகி வாருங்கள், நீங்கள் இறைவனின் முன்னிலையிலே உயர்த்த பெறுவீர்கள் என்கிற மிக உன்னதமான செய்தியை கொடுக்கிறார். நீங்களும் நானும் தாழ்ச்சியுடையவர்களாக வாழ என்ன செய்ய வேண்டும் என்பதை
அதே நூல் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. நீங்களும் நானும் தாழ்ச்சியுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் சமூகத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே, நாம் பணி செய்கிற இடங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை, பொறுப்புகளை நம் மனசான்றுக்கு ஏற்ப செயல்படுத்த வேண்டும். அவற்றை நாம் கடைபிடிக்கிற பொழுது நாம் தாழ்ச்சியுள்ளவர்களாக மாற முடியும். அடுத்தபடியாக, நான் பெற்றிருக்கக்கூடிய பொறுப்பும் சரி, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரமும் சரி, அடுத்தவர்களை அடக்கி ஆள்வதற்கு அல்ல என்பதை உணர்ந்து அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தவர்களை ஒடுக்காமல் அவர்களுடைய உரிமைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக வாழ்கிற பொழுது நாமும் தாழ்ச்சியுடையவர்களாக விளங்க முடியும் என்று இன்றைய நாளின் முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாழ்ச்சி என்பது என்னவென்று நாம் பார்க்கிற பொழுது, தாழ்ச்சி என்பது தாழ்வு மனப்பான்மை அல்ல, மாறாக தாழ்ச்சி என்பது இறைவனை முன்னிலைப்படுத்தி நாம் அவருடைய நிழலில் நிற்பது. There is the difference between humility and humiliation. தாழ்ச்சி என்பது வேறு, தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு. பல நேரங்களிலே நாம் தாழ்ச்சியையும் தாழ்வு மனப்பான்மையையும் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் நம்முடைய வாழ்விலே சில குழப்பங்களும் சில விரிசல்களும் சில விதமான பிரச்சனைகளும் உருவாக காரணமாய் இருக்கிறது. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படி தாழ்ச்சியாக வாழ்வதற்கு நமக்கு மிக உயர்ந்த உன்னதமான ஒரு ஒப்பற்ற முன்மாதிரியாக இருப்பவர்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து. பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையே உங்களில் இருக்கட்டும் என்று. இறைவனின் மகனாக இருந்தாலும் அவர் மனித உருவை ஏற்றி இந்த உலகிற்கு வந்த பொழுது தாழ்ச்சி என்கிற பண்பை அவர் கொண்டவராக வாழ்ந்து வருகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒருவர் மற்றவரோடு பழகும்போது அனைவரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள், ஏனெனில் செருக்குச்சோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளோரை அவர் கருணை காட்டுவார். நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாய் வாழ்கிற பொழுது கடவுளின் கருணையை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல யாக்கோபு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 10வது இறைவசனத்திலே வாசிக்கிறோம், கடவுள் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார் என்று இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. அன்னை மரியாளும், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று லூக்கா நற்செய்தியாளர் குறிப்பிடுவது போல இறைவனின் முன்னிலையில் தன்னை முழுமையாய் தாழ்த்தி கொள்ளுகிறார். அதே போல இறைவனை நினைத்து அவர் புகழ் பாடுகிற பொழுது அவர் யாரெல்லாம் தாழ்மையுடன் இருக்கிறார்களோ அவர்களை இறைவன் உயர்த்துகிறார், செருக்குற்றோரை சிதறடிக்கிறார் என்று தாழ்ச்சி என்கிற பண்பு கொண்டவர்களை இறைவன் பார்வையில் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறார்கள் என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக காட்டுகிறார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தையும் திரு அவையினுடைய படிப்பினைகள் மட்டும் நம்மை தாழ்ச்சி உள்ளவர்களாக வாழ அழைக்கவில்லை. புனிதர்களின் வாழ்வும் நாம் தாழ்ச்சி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு மிக உன்னதமான உதாரணங்களை நமக்கு கொடுக்கிறது. புனித பெனடிக்ட் என்று கூறக்கூடிய ஒரு துறவி மிக அழகாக குறிப்பிடுவார், இருக்கிற எல்லா புண்ணியங்களிலும் அடிப்படையானதும் உயர்ந்த ஒரு குணமாக இருப்பது தாழ்ச்சியோடு இருப்பது என்று. யார் ஒருவனாயினும் விண்ணகத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த தாழ்ச்சி மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும். அந்த தாழ்ச்சி தான் விண்ணகத்திற்கு ஏறி செல்வதற்கான ஒரு ஏணிப்படி என்று குறிப்பிடுகிறார். புனித அகுஸ்தினார் மிக அழகாக குறிப்பிடுவார், தாழ்ச்சி என்கிற ஒரு நற்பண்பு மட்டும்தான் எல்லா புண்ணியங்களுக்கும் தாயாக இருந்து வருகிறது என்று குறிப்பிடுவார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மையே ஒரு சுய ஆய்வு செய்து பார்ப்போம்.
என்னுடைய அன்றாட வாழ்விலே, என்னுடைய குடும்பங்களிலே நான் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பொருட்செல்வமாக இருந்தாலும் சரி, நான் அனுபவித்து கொண்டிருக்கிற அருட்செல்வங்களாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இறைவனிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட ஒரு பரிசு என்பதை உணர்ந்து என் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நான் இறைவனை முன்னிலைப்படுத்திய ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? தாழ்ச்சி என்கிற குணத்தை நான் ஏற்று அதை நான் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறேனா என சிந்தித்து பார்க்க நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசு கிறிஸ்து திருமண விருந்திற்கு நாம் அழைப்பு பெறுகிற பொழுதும் சரி, திருமண விருந்தை நாம் கொடுக்கிற பொழுதும் சரி, நாம் எத்தகைய மனநிலை கொண்டவர்களாய் வாழ வேண்டும், எத்தகைய மனநிலை கொண்டவர்களாய் செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு தெள்ளத் தெளிவாக குறிப்பிடுகிறார். இன்று நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த உலகம் நாம் எதை கொடுத்தாலும் திரும்ப எனக்கு என்ன கிடைக்கும் என்பதை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது. நான் இந்த இடத்திற்கு சென்றால், இந்த மனிதரை சந்தித்தால், நான் இவரை அன்பு செய்தால், நான் இந்த மனிதரை மன்னித்தால் எனக்கு என்ன கிடைக்கும்? நியூட்டனின் 3வது இயக்க விதி சொல்லுவார்கள், ஒவ்வொரு வினைக்கும் எதிரான சமமான இன்னொரு வினை நடைபெறும் என்று. அதே ஒரு தத்துவத்திலே தான் இன்று நீங்களும் நானும் பயணித்து கொண்டிருக்கிறோம் என்று நான் சிந்திக்கிறேன். இந்த மனிதரை பார்த்து நான் ஒரு புன்முறுவலோடு இன்று அவரை நான் வாழ்த்தினேன் என்றால், அவர் எனக்கு மீண்டும் வாழ்த்துவார் என்றால் அவரை நான் வாழ்த்துவேன் என்கிற ஒரு மனநிலையோடு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருந்தோமே என்றால், அது இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மிடையே எதிர்பார்க்கிற ஒரு மனநிலை அல்ல. நான் ஒருவருக்கு விருந்து கொடுக்கிறேன், நான் ஒருவருக்கு உதவுகிறேன் என்றால் அவர் எனக்கு மீண்டும் செய்வார் என்கிற பிரதிபலனோடு அவர்களுக்கு நான் உதவி செய்தேன் என்றால் அதற்கான கைமாறை நாம் நிறைவாக இங்கேயே பெற்றுக்கொண்டோம் என்ற அர்த்தம். அவ்வாறு எதிர்பார்த்த அன்போடு நாம் கைவாரை பெற்றுக்கொள்கிற பொழுது, விண்ணகத்தின் இறைவனின் முன்னிலையில் செல்கிற பொழுது நமக்கு என்ன கைமாறு கிடைக்கும் என சிந்திப்போம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அனைவரோடும் சமநிலையிலே பழகக்கூடிய மனநிலை கொண்டவர்களாய் வாழ முயற்சி செய்வோம். தாழ்ச்சியுடையோர் அனைவரும் மாற்றி பெறுகின்றார்கள். தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை நம் வாழ்விலே நாம் ஏற்று வாழ, அதை மற்றவர்களுக்கு நாம் கற்பிக்க வேண்டிய அருளுக்காக தொடர்கிற பலியிலே மன்றாடுவோம். ஆமேன்.